ஹலோ விவர்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு டொமேட்டோ சாஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க. அதுக்கு ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன், 2-3 வரமிளகாய் எடுத்திருக்கிறேன், கொஞ்சோண்டு பூண்டு எடுத்திருக்கிறேன். தக்காளியை இப்படி வெட்டி இந்த காம்பு பகுதியை அப்படியே எடுத்துடணும். இது வேண்டாம் நம்மளுக்கு. இது கூட 10 பல்லு பூண்டு, ஒரு 5 வரமிளகா, அவ்வளோதான் போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அப்படியே குக்கரில் போட்டு விசில் வர வைக்க வேண்டியதான். தக்காளி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியை வடிகட்டி மிக்சியில் வச்சு அரைச்சிக்கலாம். அரைச்ச ஜூஸை வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், சிம்மில் இருக்குது அடுப்பில். இப்போ நம்ம 1/2 கிலோ தக்காளிக்கு ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை அளவாக எடுத்து போட்டு நல்லா கிண்டி. இப்போ பாருங்கள், ஜேம் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இது கூட அப்படியே கொஞ்சோண்டு வினிகர் ஊற்றிக்கலாம். இது 10 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருந்து அப்படியே சிம்மில் கொதித்து அந்த கண்டிஷன் கரெக்டாக வரும் பாருங்க. தக்காளி சாஸ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சு கண்ணாடி பாட்டிலுக்கு மாற்றிடலாம். தக்காளி ஜாமு அவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை பாட்டிலுக்கு மாற்றிடலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த தக்காளி ஜாமை நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.